இன்னைக்கு சாப்பிட்டுட்டு மதியம் வேலைக்கு வந்தோன்னா, ஆஹா! அந்த வண்டிய பார்த்தாலே நமக்கு அடி வயிறு கலங்குதடா! இப்படி பெரிய பெரிய மூட்டையெல்லாம் நம்மள ஏத்த விட்டுறானுங்களோ அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு நிக்கிறதுக்குள்ள, நெட்ட மாப்பிள நான் தான் தூக்குவேன் அப்படின்னு போய் நின்னுட்டு, அந்த ஆள தூக்க முடியாம அந்த ஆள போட, நடுத்தர மாப்பிள டகார்னு வந்து டப்புன்னு தூக்கிட்டு போவ, கேட்டா என்ன வழுக்குது அப்படின்னு ஒரு கைய காட்டினான். ஐயோ! ஐயோ! போங்கடா அப்படின்ட்டு பஞ்சர் ஓட்டுறதுக்கு வண்டிய தேடி பார்த்தா டயரே போயிட்டுன்ட்டானுங்க. வேற என்ன பண்றது? கடைய தேடி அலையறதுக்குள்ள பெரிய விஷயமாயி போச்சு. நங்கநல்லூர் எங்க இருக்குது இந்த பஞ்சர் கடை? டயர் மாத்தணுமே அப்படின்னு தெரு தெருவா அலைஞ்சு, ஆఖர் ஒரு கடையில கொண்டு போய் இவனுங்க 2 பேரும் விட்டானுங்க. விட்டுட்டு, ஐயா நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க, நான் டயர் மாத்திட்டு வரேன்ட்டு அவனுங்கள அனுப்பி விட்டுட்டு, ஏன்னா இந்த டயர் ஆகுமா என்னாச்சுன்னு பாருங்கன்னு பார்க்க அவரு, தம்பி இந்த டயர்லாம் ஆகாதுப்பா, புது டயர் தான் போடணும்னு சொல்ல டகார் போய் வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு 2000 பழுத்துட்டு. வேற என்ன பண்ணுறது? நம்ம வேலைக்கு போனால் வண்டி தேவைப்படுதுன்னா இந்த டயர் தேவைப்படுது, வேற என்ன வாங்கி மாட்டியாச்சு. தலைவரை மாட்டுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டால் அவர் 150 ரூபா அப்படின்ட்டாரு. ஏங்க இந்த டயர் மாத்திரக்கா 150? வேணாம் நீ வேணா மாற்றி ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, நமக்கு வேலை தெரிஞ்ச நம்ம எங்கே இப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்க கடைக்கு வந்தால் உடனே நம்ம நெட்ட மாப்பிள்ள முதலமைச்சருக்கு, ஹலோ எங்கள் வண்டி டயர்லாம் ரெடி பண்ணிட்டோம், வேறு லெவலில் இருக்குங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, மொட்டை மாப்பிள்ள மெயில் போட்டோம், வண்டிலாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், யாரும் ஹெல்ப்புக்கு வேண்டாம், நாங்கள் எங்கள் வண்டியில் தான் போவோம் அப்படின்னு சொல்ல, வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் பார்த்தா ஒருத்தனை இன்னைக்கு கூடவே இல்லை. டகார்னு ஒரு 8 மணிக்கு போய் பார்த்தா கொஞ்சோண்டு மசாலா கடலை கிடந்துங்க. ஏதோ ஒரு மசாலாவை போட்டு கலக்கியிருக்கானுங்க. அந்த டபார் நம்ம ஒத்தையில் உட்காந்து டபக் 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 டபக்கு சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் காரத்தை அள்ளி கொட்டியிருக்கானுங்க. அந்த ஆள் ஒத்தையில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபுல் கட்டிட்டு இப்போலாம் சாப்பிட்ற மாதிரி வீடியோ போடுறதே இல்லை. அவன் இஷ்டத்துக்கு சாப்பிட்றான், வேறு என்ன பண்ணுறது? இது யாரா 8:30 9 மணிக்கே தூங்குறான்னு பார்த்தா நெட்ட மாப்பிள்ள பின்னாடி கிடந்து பப்பரப்பான்னு தூங்கிட்டாடாக்கான். நல்லா ஃபேனுக்கு நேர் உட்காந்துக்கிட்டு தூக்கத்தை பாருங்களேன், வீட்டில் தூங்குற மாதிரியே தூங்குறான். வேறு என்ன பண்ணுறது? நானும் எப்போது மாதிரி பாலை பில் போட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் பார்த்தா, இன்றைக்கி தான் ஃப்ரிட்ஜு தான் ரிப்பேர் ஆகி போச்சே, வேறு என்ன பண்ணுறது? அந்த ஆளை தூக்கி வெளியே வச்சுட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி நடந்த கதை. அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு இதேமாரி புது வீடியோ தான் அனுப்பிவிட்றோம். ஓகே பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.